வைல்டா விளையாடுறதுக்கு வைல்டு கார்டு ரவுண்ட். பிக் பாஸ் சீசன் 9 டே 28ல நிறைய பேர் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி கடைசியா நடந்துருச்சுங்க. அந்த 4 பேர் யார் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டென்ட்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொண்டு வர என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு விஜய் சேதுபதி சார் மாசா ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கே டைம் போயிடும். சோ நம்ம எப்படியாச்சும் வந்து உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸை ரோஸ்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பிரவீனோட கேப்டன்சி இந்த வீக் எப்படி போச்சு அப்படிங்கறத கேட்டிருப்பாரு. அந்த கேப்டன்சி ஆர்மி கேம்பா என்எஸ்எஸ் கேம்பான்னு தெரியல. எல்லாரும் கொடுத்த ஸ்கோர்ல 10க்கு 5 தாண்டவே இல்லங்க. பாவம் அந்த மனுஷன் ஆர்மி கேம்ப் எல்லாம் போட்டு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹைப்பா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அதே மாதிரி ஹைப்பா முடியல. அரோரா இருந்துகிட்டு ஆர்மி கேம்ப் மாதிரி இல்ல சார், பிளே ஸ்கூல் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரூர் இருந்துகிட்டு சார் அவர் ஸ்டார்ட் பண்ணது அப்படிதான் இருந்துச்சு, ஆனா நாங்க அந்த மாதிரி நடக்க விடல, நாங்கெல்லாம் பூந்து கலாச்சி அதை வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் இருந்துட்டு ஆக்சுவலி பாரு நீங்க யாரோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவீங்க, யார் சொல்றதும் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு உடனே சார் நான் பிக் பாஸ் சொல்றதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. விஜய் இருந்துட்டு அதை நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாரு. கம்மு எழுந்து நில்லு அப்படின்னும் போது பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது போன வீக் நடந்ததெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருப்பாரு. உடனே விஜய் சேதுபதி சார் இருந்துட்டு நான் உங்களுக்கு கேட்கறது தெளிவா புரியுதா, கரண்ட் சிச்சுவேஷனை மட்டும் பேசுங்க, ரொம்ப பழசாலாம் எடுத்து பேசிட்டு இருக்காதீங்க, உட்காருங்க கம்மு அப்படின்னு சொல்லிட்டு பல்ப் கொடுத்துட்டாரு. ஆனா இவங்க 2 பேர் காம்போ ஒரு மாதிரி சூப்பரா தான் இருக்கும், கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் துஷாரை எழுப்பி கேட்கும் போது அவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு உடனே விஜய் சேதுபதி உங்களுக்கு நீங்க தான் துஷார் பேசணும், மத்தவங்க நமக்காக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்து உட்கார வச்சிருவாரு. வினோத் எழுப்பி கேட்பாரு. அதுக்கு வினோத் இருந்துட்டு சார் துப்பாக்கியை கையில கொடுத்து போராட சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் வந்து ஒண்ணுமே பண்ணல சார், என்கிட்ட துப்பாக்கி இருந்தா நானே அவரை வந்து 2 காலையுமே சுட்டிருப்பேன், அந்த அளவுக்கு மொக்கையா தான் நடத்தினாரு அப்படின்னு ஒரு காமெடியை போட்டுருவாரு. அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ல வந்து வினோத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணிப்பாரு விஜய். நீங்க சூப்பரான பிளேயர், ஆனா இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போறது கரெக்டான விஷயத்துக்காக இருந்தா பரவாயில்ல, தப்பான விஷயத்துக்கு எல்லாம் போறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நீங்க சரியான பாதையில கரெக்டா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திவாகர் இருந்துட்டு பிரவீன் வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறாரு சார், எஃப்ஜே எல்லாம் தூங்கினா அவ்வளவு பெருசா கண்டுக்க மாட்டாரு, ஆனா நான் வந்து சட்டை போடலன்னா கூட அதை பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுறாரு, பார்ஷியாலிட்டி பாக்குறாருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரின்னு இவங்க எல்லாம் மியூட் மோட்ல போட்டுட்டு விஜய் சொல்லுவாரு சரி இந்த ஆட்டத்தை மாத்துறதுக்கான அந்த 4 நபர்களை பார்க்கலாமா, ஆட்டத்தை மாத்துறதுக்கான ஆட்களை உள்ள அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரோ கொடுக்கறதே என்னோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை வரவேற்பாரு. என்ன பிளான் குரூப் இருக்கு உள்ள, அந்த குரூப்பை உடைச்சிட்டேன்னா டெஃபினெட்லி இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எங்களுக்கு தெரியும். வந்தோடனே மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கட்டி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ விஜய் சொல்லுவாரு அதாவது நான் பெண் அப்படின்ற ஒரு சீரியல்ல ஒரு சைட் கேரக்டர் பண்ணும்போது அதுல ஹீரோவா நடிச்சவர் பிரஜன், அவர் வந்து அப்ப எல்லா பெண்களுக்குமே வந்து சூப்பர் ஹீரோ, அவ்வளவு பெரிய ஃபேமஸ்ல இருந்தாரு சீரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுப்பாரு. பிரஜனும் சொல்லிருப்பாரு அப்ப நான் ரொம்ப ட்ரெண்டிங்ல தான் இருந்தேன், சீரியல் நான் பண்ண எல்லாமே ஹிட், ஆனா நான் மூவி சைட்ல போகணும்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு பெரிய சக்சீட் இல்ல, எனக்கு பெரிய பிசினஸ் இல்ல, சோ இந்த மேடையில நான் என்னுடைய இழந்ததெல்லாம் திரும்ப எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க வைஃப் சாண்ட்ராவையும் கூப்பிடுவாங்க. ஆமாங்க உண்மையாவே அவங்க கப்புலா தான் இதுல வந்து விளையாட போறாங்க. இது வரைக்கும் சொந்த பொண்டாட்டியோட எவனும் இந்த வீட்டுக்கு போனது இல்ல. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு அமைஞ்ச மாதிரி. உன்னை நினைச்சு எனக்கு பாவமா தான் இருக்கு. போயிட்டு வாங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். குட் டு see you. தேங்க்யூ. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஆனா நினைச்சு பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குங்க. பிக் பாஸ்ல இண்டிவிஜுவலா போனாலே வெளியில மென்டலாகி தான் வருவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஒரு கப்பிள், எவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைச்சாலே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு. பட் அந்த பிளாட்ஃபார்மை அவங்க கரெக்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு கேமா மட்டும் பார்த்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சேதுபதி சார் சொல்லுவாரு அதாவது நீங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோட வைஃப், அதெல்லாம் நான் வந்து ஷோல காட்ட மாட்டேன், நீங்க வந்து ஷோ முடிச்சிட்டு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு டின்னர் வரணும் அப்படின்னு கேட்பாரு. ஆனா ஷோல நான் உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன், எந்த ஒரு ஃபேவரிசமும் பார்க்க மாட்டேன், நம்மளோட நட்பு வெளியில தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கார்டை போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஜோடியா வீட்டுக்குள்ள போவாங்க. அப்போ பிரஜனோட ஃபேமஸான சாங் ஒண்ணு போடுவாங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. 27 நாளா பாத்திருப்பீங்க, எங்களுக்கு என்ன ஃபீட் பண்ண நினைக்கிறீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு.
அசிங்கமா இருக்கும். அந்த பாட்டை கேட்டோடனே நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவாங்க இது இவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க பேரா உள்ள போவாங்க. போனோடனே எல்லாருக்குமே ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு அதே சூட்டுல எல்லாருமே லிவிங் ஏரியாவுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாம் பாடம் புக்கிட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் எல்லார் கையிலயும் எக்ஸாம் பேடையும் பேப்பரையும் கொடுத்து நீங்க யாரு எதுக்காக பிக் பாஸ்குள்ள வந்தீங்க அப்படிங்கறத எல்லா கண்டஸ்டன்ட்மே எழுத சொல்லுவாங்க. எல்லாரும் எழுதி முடிச்சோடனே வாங்க கார்டன் ஏரியாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு நெருப்பு சட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. அதாவது சிலவர் உங்களோட பேப்பர் எல்லாம் கிழிச்சு அதுக்குள்ள போடுறதுக்கு ஃபர்ஸ்டே பாரு கிட்ட தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரஜனும் சாண்ட்ராவும் சேர்ந்து பாருவை சமயம் ரோஸ் பண்ணி எடுத்துருவாங்க. அதாவது நீங்க எதுக்காக வந்தீங்கன்னே ஒரு குறிக்கோளே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க, வெறும் சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதான் நீங்க வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதின பேப்பரை வாங்கி கிழிச்சு உள்ள போட்டுருவாங்க. பாருக்கு பெரிய பல்ப். அதுக்கப்புறம் லைனா ஒவ்வொருத்தரும் கிட்ட வந்துட்டே இருக்கும். யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் and to be real. ஓ இப்போ நீங்க இருக்கிறதா ரியலா? நீங்க இந்த ஒரு பாருக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆயிடும், ரொம்ப ஹர்ட்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு ரஜன் வந்துட்டு நான் சொல்றது நீ எடுத்துட்டா எடுத்துக்கோ, இல்லன்னா உன் கேம் எப்படின்னா விளையாண்டுக்கோ, எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவாருங்க. அட என்னடா வந்ததுல இருந்து செருப்பால மட்டுமே அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாரு மூஞ்சி வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்புறம் கம்ருதீன் கிட்ட வரும்போது அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அதாவது உன் கேம நீ விளையாட, இன்னொருத்தவங்க அங்க உன்னை டைவர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல பாருவை கோத்து விட்டுருவாங்க. கம்ருதீனுக்கும் நல்லாவே அது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அரோரா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பைசாக்காக வந்திருக்கேன், அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பிரஜன் வந்து அந்த பேப்பரை வாங்கி எடுத்துட்டு போயிட்டு கிழிச்சு போட்டுருவாரு. அதுக்கு அரோரா வந்துட்டு சோ ரூட், நீங்க ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் ரோஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போய் உட்காருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா சேதுபதி சார் இன்னும் 2 கண்டஸ்டன்ட்டை வரவேற்பாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திவ்யா கணேசன், இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. பாக்யலட்சுமியில கூட ஜெனியா வந்திருப்பாங்க. அவங்கள வந்து இன்வைட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் நிறைய டெக்கோரம் டிசிப்ளினே இல்ல சார், ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் போய் அவங்களுக்கு பாட புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் வந்துட்டு பரவாயில்ல, எனக்காக பேச ஒருத்தவங்க வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, எனக்கு பதிலா இவங்களை வந்து அடுத்த வாரம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு போட்டுடலாம் போலயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் திவ்யா கணேசன் உள்ள போவாங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்டா அமித்தை வந்து கூப்பிடுவாங்க. அமித் கல்யாணம் முதல் காதல் வரை இந்த சீரியல் எல்லாம் செம ஹிட் கொடுத்தாரு. சேதுபதி சார் அவரை பார்த்துட்டே சார் நீங்க என்ன சார் ஹைட் இவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட குழந்தை வந்து விஜய் சேதுபதி சாருக்காக ஸ்பாட் எல்லாம் பாடும். அவரும் அதை ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அமித் சொல்வாரு, எனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு சார், அதெல்லாம் நான் வெளிக்காட்டணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசி முடிஞ்சவனே அங்க 2 பேரும் ஜோடியா போவாங்க. அதாவது திவ்யா கணேசனும் அமித்தும் ஒன்னா போவாங்க. ஃபர்ஸ்ட் அமித் எல்லார பத்தியும் சொல்லிக்கிட்டே வருவாரு. வியானா வந்து நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க, வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்போ வீக்கா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு மாதிரி திமிரு காட்டுவாங்க. எனக்கு என்னமோ வியானா வந்து ரொம்ப ஒரு மாதிரி திமிரோட தான் சுத்துற மாதிரி ஒரு ஃபீல். அதே சமயம் கியூட்னு சொல்லிட்டு அதை மழுப்பிக்கிறாங்க. நேருக்கு நேர் மோதணும், இங்கோ பின்னாடி உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, உங்களோட அடையாளத்துக்கு அமித்தும் இருந்துட்டு அது உங்களோட விஷயம் எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ அப்படின்னு சொல்லி அமைதியாயிருவாங்க. நெக்ஸ்ட் திவ்யா கணேசன் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ திவாகர் வந்து கேட்பாங்க, சார் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்க நோஸ் கட் பண்றீங்க, எதுக்கு நீங்க அப்படி தகுதின்றதை யூஸ் பண்றீங்க, அப்படி நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி, எல்லாருக்குமே தகுதி இருக்கிறதால தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க கூட உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கு, என்ன வாப்போன்னு சொன்னாலும் எனக்கு பிடிக்காது, நீங்களும் இங்க வந்துட்டீங்கல்ல உங்களை திட்டும் போது தான் உங்களுக்கு கோவம் வரும், சும்மா மத்தவங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு பக்கம் திவ்யா கணேசனை திருப்பி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. தகுதியானவங்க இங்க யாருமே இல்லடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போவே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியில போலாம். அவங்களும் வந்துட்டு என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, இப்ப நான் பேசுறேன்னா அப்ப நீங்க பேசக்கூடாது, நான் பேசுறது நீங்க கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும். அதாவது இன்னைக்கு வந்து 4 பேர்கிட்டயுமே யாராச்சும் ஒருத்தவங்க திருப்பி பேசி ரூடான பிஹேவியர் காட்டிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் இப்பதானே வராங்க, அவங்களும் விளையாண்டாதான் அவங்க எப்படின்றதே நமக்கு தெரியும். சும்மா இப்ப வந்துட்டு இந்த எபிசோட்காக வந்து பிக் பாஸ் கொடுத்த கண்டென்ட்டுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டே பை டே இந்த 4 பேரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப இதுவானதே வந்து கனியை வந்து ராஜமாதா அப்படிங்கறத அவங்களுமே சொல்லிட்டு இருப்பாங்க. கனிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்ம தான் வந்து லீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி வெளியில நல்லாவே ப்ராஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது நிறைய பேருக்கு அவங்க எப்படி வெளியில ப்ராஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரியும். அது தப்பா இருந்தா அதை மாத்திக்கிட்டு விளையாண்டாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்குங்க பிக் பாஸ். சோ இந்த மாதிரி டெய்லி பிக் பாஸ் கண்டென்ட்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும்.